இன்றைக்கி இந்த காஸ்டியூம் தான். கேல் 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 வேற கேல் ஓகே கேஎல் விஆர் ஒரு இதில் வரும் இந்த பிராண்டு. இது கோரஸ் பேஸ் 3 போன வருஷம் வாங்கினேன். ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ ட்ராக்கிங்க்கு இந்த வாட்ச் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஊரில் வாங்க போனால் 24,000 வருது. கோரஸ் பேஸ் 4 வந்திருக்கு. உங்களுக்கு ட்ராக்கிங் வாட்ச் வேணும் அப்படின்னா கோரஸ், கார்மின், ஆப்பிள் இந்த மாதிரி வாட்சஸில் வாங்கலாம். நீங்கள் மித்த வாட்சஸ்லாம் அந்தளவுக்கு அக்யூரசி இன்னும் தெரியல எவ்வளோ இருக்குது அப்படின்றது. குளோபலாக வந்து இந்த கோரஸ், கார்மின், ஆப்பிள் வாட்சஸில் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் நான் கோரஸ்ன்றது என்ட்ரி லெவல் ஒரு 20,000 22,000 பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்றீங்கன்னா இந்த கோரஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு ரன்னராக ஒரு வாட்ச் இல்லாமல் செல்ஃபாக நம்ம மோட்டிவேட் பண்ணி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ச் வேணும். இந்த க்ரீமெல்லாம் எதுக்கு போடுறேன்னே தெரில. என்ன தான் போட்டாலும் ஒரே கலரில் தான் இருக்கேன். இதுக்கு தான் நான் போடவே மாட்டேன் எதுவும். என்னோடய இடம் ரொம்ப கொசன்னு கிடக்கும். ஓகே, இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த லென்ஸ் கார்டில் வாங்கின கிளாஸ் எப்பயும் யூஸ் பண்ணுவேன். அது இன்றைக்கி வந்து ஒக்காளி கிளாஸ் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன் ஓடுறதுக்கு. ஹாம்ஸ்ட்ரிங்கு, பின்னாடி க்ளூட்டு, குவாட் மசில் எல்லாமே வலிக்குது. செம்ம பெயினாக இருக்குது. உடம்பு ரெஸ்ட்டு கேட்குது. இன்றைக்கி பாஸ்டன் 13 தான், அடிடாஸ் பாஸ்டன் 13 தான் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்குன்னா, என்னோடய அடிசீரோ யூஎஸ்எல் இருக்குல்ல க்ரீன் கலரு, அதை நேற்று சைக்கிள் ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு பள்ளத்தில் தண்ணி கிடந்துச்சு. அப்படியே சைக்கிளை உள்ளே இறக்குனேன், தடுமாறுற மாதிரி ஆயிடுச்சு, காலை ஊன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஷூ ரெண்டும் தண்ணிக்குள்ளே வச்சு நைட்டு சாயந்தரம் அப்படியே ஈரமாக இருக்குது, காய வச்சுருக்கேன். ஓகே, நம்ம இடபிள்யூஏ சப்ளிமெண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கடைசி கட்டத்தில் இருக்காப்புல, காலி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த தண்ணியை பிடிச்சி குடிக்கிறான்னு நினைக்காதீங்க. இந்த தண்ணியை வந்து பிஹெச் வேல்யூ எடுத்து பார்த்தோம். குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணி, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், கரெக்டான அளவில் இருக்குது. அப்புறம் ஏன்டா ஆர்ஓ போட்டேன்னா எல்லாருமே அதை குடிக்கிறதுக்கு மனசு வராது. அதனால் ஆர்ஓ போட்டாச்சு. இந்த இருக்குது ஆர்ஓ இருக்குது, ஆர்ஓலையும் தண்ணி கிடக்குது. போட்டோம்னா அதில் சின்ன ஒரு பிரச்சனை. அவ்வளோதான், தண்ணியை பிடிச்சாச்சு, கிளம்புவோம். என்ன ஃபங்க்ஷன்னு தெரில, 3 நாளாக கத்த விட்டுக்கிட்டு இருக்காங்க. மனுஷன் வெளியில் உட்கார முடியல. ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ண இம்பட்டுக்கும் ஊரை விட்டு தள்ளி வந்து உட்காந்துருக்கேன். எப்படி தான் ஊருக்குள்ளெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல. கேட்பாங்களா மாட்டாங்களா? சரி, தெரியுதா, கேட்குதா? மறுபடியும் ஹெட்டில் தான் பிரச்சனை. இப்போ ரீசெண்டாக இந்த கேட்டு தான் போட்டோம் கிரவுண்டுக்கு. இப்போ ரோட்லேருந்து வந்து இந்த கேட்டை தாண்டி இப்படியே போகிற மாதிரி இருக்கும். இது எதுக்கு போட்டோம்னா அதான் சொல்லியிருந்தேன்ல, நிறைய பேர் வந்து பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது, தண்ணி அடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க, தடுக்க முடியல. அன்றைக்கெலாம் எடுத்து பாட்டில் எடுத்து போட்டிருப்பாங்க. ஏதோ நல்ல நேரம் தப்பிச்சாச்சு.
அதாவது பக்கத்தில் ஏதாச்சும் கல்யாணம் இந்த மாதிரி விசேஷத்தில் மண்டபத்தில் கூட்டம் கூடுது. மண்டபக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ கல்யாணம் நடத்துகிறவங்க பாட்டில் கையில் கொடுத்து எப்போ அடி எங்கிட்ட போய் அடிப்பா அப்படின்னு விட்டுறாங்க. நம்மகிட்ட இப்படியே வர்றாங்க, தேடி வர்றாங்க, அப்படியே அலப்பாஞ்சு வர்றாங்க தண்ணி அடிக்கிற இடம் தேடி. நம்ம வந்து ரோடு மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி போட்டு இடத்த பார்த்தீங்கன்னா நல்லா வசதியாக வாட்டமாக வேறு இருக்குதா, யாருமே உள்ளே வந்தாலும் தெரியாதுன்ற மாதிரி. ஆள் இல்லைன்னா உள்ளக்க விசேஷ இதில் சரக்கை போட ஆரம்பிச்சிருது. ஸோ ஒரு நாள் 50 பேர் ரெண்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி நல்லா பாட்டு போட்டு நல்லா ஜங்கு முங்குன்னு ஆடிட்டு பீர் பாட்டிலோட போய் பக்கத்தில் போய், தம்பி என்னடா அது என்ன இப்படின்ட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கியே, நான் கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு அதில் தெரியுது இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவார் இப்படிலாம் தெரியுது. இருந்தாலும் அந்த வேலையை பார்க்குறாங்க. ஒருத்தன் என்னை பார்த்துக்கிட்டே முறைச்சிக்கிட்டே பாட்டில் அப்படி உடச்சி இப்படி அந்த ஒரு இது கோவத்தை காட்டுறான். சில பேர் அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் வர்றாங்க. இதையும் தவிர்க்க முடியல, இது சண்டே ஆயிரும், அதனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு பொலைட்டாக சொல்லி அனுப்பிடுறது. செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த கேட்டு போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா கிட்ட வந்துச்சுன்னா. தனுஷ் தான் வந்து நான் இல்லாதப்போ நான் சொல்லியிருந்தேன், ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கேட்டு அரேஞ்ச் பண்ணி இது பண்ண ரெடி பண்ணி தம்பி, நான் ஒரு நாள் ஆளை கூப்பிட்டு வந்து ஊண்டி போட்டுறேன் அப்படின்னு. நான் போன அன்னைக்குன்னு பார்த்து ஃப்ரீயாக இருக்கேனே பண்ணிடுவா அப்படின்னு தனுஷ் அரேஞ்ச் பண்ணியாச்சு. 20 அடி மொத்தம் லென்த்து, 20 அடி 10 அடி 10 அடி பாதை. இதை தாண்டி தான் போகணும். பெயிண்ட் அடிச்சு விட்டோம்னா நல்லாயிருக்கும். காங்கிரீட் போட்டிருக்கோம். பாட்டில் உடச்சி போட்டிருந்தாங்க. இல்லைடா, பாட்டில் உடச்சி போட்டிருந்தாங்க. சேஃபாக இருக்கா? அதுக்கு மேலே ஏன்னா அந்த இடத்துலையும் கல் கட்டி வச்சுருக்காங்களா? தர்ஷா நீ தானா? நான் காலிஸ் நினச்சிக்கிட்டு இருக்கேன்டா. காலிஸ் எங்கே? அங்கே போயிடுவானோ? சரி சரி. ஏன் அப்படி? இன்றைக்கி இங்கே தான் ப்ராக்டிஸ். இவங்க ஏற்கனவே வந்து ஸ்ப்ரிண்ட்ரு 200 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்ரு எங்கள் ஊரில் இவர் இப்போ காலேஜ் போயிட்டுருக்காரு. அவனும் ஒரு ஸ்ப்ரிண்ட்ரு. 400 ஒன்று இல்லைடா, நீ 1500 ஒன்றா. ஏற்கனவே ஒரு பெஸ்ட்டு கோச்சில் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதை விட்டு தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சா? இல்லைண்ணா, இப்போதான் நீங்களும் வரீங்க. 5க்கு வந்து ஃபோன் அடிச்சு உங்களுக்கு. ஐயோ, நான் இப்போ வந்துக்கிட்டு இருந்தேன். நான் அங்கேருந்து இப்போ வர்றதே 10 கிலோமீட்டர் ஆகுது. இந்த வண்டியை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுது. சைக்கிளில் வந்தேன்னா நான் இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி முடிங்க. நான் சும்மா ஈஸியாக நம்ம ஓடிட்டு கடைசி நம்ம ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து சிவகங்கையிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு அவுட்டர் ரோடு. இந்த பிரிட்ஜ் வந்து பாதியோடு இருக்குது, ஃபுல்லாக கிடையாது, பாதியோடு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பிரிட்ஜில் தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்ப்ரிண்டர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஹில் ப்ராக்டிஸ்க்காக இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணிக்கிறது. இன்றைக்கி இதில் தான் ப்ராக்டிஸு. என்ன தர்ஷா ஒரு மாதிரி டல்லாக இருக்கேடா, என்னடா? எதுவும் காதல் தோல்வியாடா? என்னாச்சு? ஓகே ஆயிடுச்சா? ஓகேண்ணா. ரெடி.
5 கிலோமீட்டர் ரன் முடிஞ்சு. இந்த பிரிட்ஜில் தான் பண்ணேன். இதோட லென்த் வந்து ஒரு 300 மீட்டர் இருக்குது. போயிட்டு வர்றது. இப்போ இதெல்லாம் பண்ணுறதுனால ஷின் மசில், காஃப் மசில் இதெல்லாம் வந்து க்ளூட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அலர்வெயிலில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவோம். டேரெக்டாக அலர்வெயில் போனோம்னா அது கொஞ்சம் இருக்கிற ஸ்லோப்புக்கு பண்ண முடியாது. இதில் கொஞ்சம் நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதில் போனோம்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம், நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு வரலாம். இதுக்கடுத்து நல்லா ப்ராக்ரஸ் பண்ணி நல்லா டைமிங் குறைக்கணும். ஏன்னா மணி 8 ஆச்சு, கிளம்ப வேண்டியதுதான். இதுக்கடுத்து மதுரைக்கு இன்றைக்கி போனேன்னா விசா ப்ராசஸாக இருக்கட்டும், வண்டி வாங்குறது, அப்புறம் இன்னொரு வேலை என்னமோ சொன்னேனே அதையும் நான் பார்த்துட்டு வரேன். நான் வண்டி வாங்கியாச்சு. வண்டி ஒரு வழியாக வாங்கியாச்சு. இந்த வண்டி தான் இல்லை வாங்குறதுக்கு போயிட்டா 2 பேருமே. ஏத்தர்னு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா, அது 2,20,000 சொல்கிறாங்க. அந்த 2,20,000 அந்த வண்டி ஒர்த்து இல்லை. பழைய ஸ்கூட்டி ஒன்று பார்க்க சொன்னி நீ பார்க்கவே இல்லை. சொல்லி வச்சுருந்தேன் அவன்கிட்ட. அந்த இது அது கிடைக்க எனக்கு அது கிடைக்கலையே. கிடைச்சா தான் நேரம் நான் எடுத்துருப்பேனே. என் மாமனார் முன்னாடி நமக்கு வண்டி தேவைப்படாதப்பெல்லாம் அழகு ஸ்கூட்டி வளைச்சு வாங்குவாப்புல. அபி கீழே டயரோட சேர்த்து பிடி. அப்படியே சண்டை போட்டு கட்டி விட்டுருவோம். இப்போதே வந்தாங்க. 5 செகண்ட் இருக்கான். 5 நிமிஷத்துக்கு முன்னாலே வந்தாங்க. வண்டி வாங்குறேன்னு வருஷம் பூரா ஓட்டிட்டேன்.